இவர்கள் அறிவாளி, புத்திசாலி, சாமர்த்தியவாதிகள் அப்படின்னு கொடுக்கும். ஆனால் சற்று அமைதியானவர். ஐயா வணக்கம். வணக்கையா, வணக்கையா. யாரு, பூமாரி ஐயாவா? ஆமா ஆமா. சரி, எழுதிக்கோங்க. சகுனி கர்ணத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம், எழுதிக்கோங்க. அமைதியானவர். இவர்கள் உள்ளுணர்வு மிகவும் அதிகமானவர்கள். உள்ளுணர்வு மிகவும் அதிகமானவர்கள். உள்ளுணர்வுனா என்னன்னு சொல்லி கேட்டுறாதீங்க. உள்ளுணர்வுனா இப்ப நம்ம ஒரு காரியத்துக்கு போறோம், அதை பார்த்தோன்னே இவன் ஏமாத்துறான்டா, இது இப்படித்தான் முடிய போகுது அப்படின்னு நமக்கு தோணுது பாத்தீங்களா, அதுதான் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா? இன்னைக்கு நான் லீவ் போட்டுடலான்னு பார்த்தேன் கிளாஸுக்கு, ஆனா சாரே லீவ் விட போறாரு அப்படின்னு நான் நினைச்சேன், அதே மாதிரி சாரே லீவ் விட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதான் உள்ளுணர்வு. சரியா? ஒரு விஷயம் நமக்கு உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம மனசுக்கு தெரிஞ்சிடும், இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையா டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதான் உள்ளுணர்வு. இவர்கள் உள்ளுணர்வு அதிகமானவர்கள், எனவே இவர்கள் எடுக்கும் முடிவு மிகச் சரியானதாக இருக்கும். இவர்கள் தங்களை மிகவும் பக்குவப்பட்ட மனிதராக மாற்றிக் கொள்கிறார்கள். இவர்கள் தங்களை பக்குவப்பட்ட மனிதர்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த கர்ணத்தில் நோய் தீர மருந்து உண்டால் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த கர்ணத்தில் உண்மையை நிரூபிப்பதற்காக முகூர்த்தமாக இந்த கர்ணத்தை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அது சாதகமாக அமையும். சொல்லாதீங்க. நான் சொன்னதை அப்படியே எழுதக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படி எழுதிச்சு. சிம்பிளா எப்படி எழுதுனா, நோய் தீர சிறந்தது அப்படின்னு போட்டுக்கிடணும். பக்கத்துல உண்மை இருக்கும் பட்சத்தில் இந்த கர்ணம் சிறப்பான பலனை செய்யும் அப்படின்னு உங்களுக்கு தெரியற மாதிரி அப்படி ஷார்ட்டா முடிஞ்ச அளவுக்கு எழுதிக்கோங்க. எதிராளியை எதிர்த்து நின்று வெற்றி பெற இந்த கர்ணமானது பெருமளவில் பயன்படும். ஒரு கேஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா கரெக்டா இந்த கர்ணத்தை கையில பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த கர்ணத்தில் செய்யப்படும் செயலானது மிகப்பெரிய சாதனைக்குண்டான இடத்திற்கு கொண்டு செல்லும். இக்கர்ணத்தில் பிறந்தவர்கள் பலர் சிறந்த மருத்துவராகவும் அரசியல்வாதியாகவும் இருக்கிறார்கள். யதார்த்தமானவர்கள், அழகானவர், தைரியம் உள்ளவர், மிகுந்த செல்வம் உடையவர்,
செல்வம் இல்லாதவர்கள் கூட செல்வம் உள்ளவர்களாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். இக்கர்ணத்தின் தீமைகள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்கு. இக்கர்ணத்தின் தீமைகள். இக்கர்ணத்தில் பிறந்தவர்கள் தவறு ஏது நடக்கும் பட்சத்தில் அதை தண்டிக்கிறார்கள். தப்பு யாராவது செஞ்சா அதை தண்டிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வாறு இல்லாவிட்டால் தவறு செய்த நபரை தங்களிடமிருந்து விரட்டி விடுகிறார்கள். இணைந்திருக்கும் இருவரை பிரிக்கும் குணம் இந்த கர்ணத்திற்கு உண்டு. அழுத்தமான மற்றும் கடுமையான வார்த்தையை இவர்கள் பயன்படுத்துவார்கள். மற்ற கர்ணங்களில் பிறந்தவர்களை விட இந்த கர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு திரிசூனியம் கடுமையாக வேலை செய்கிறது. நகையை அடகு வைப்பது, மறுபடியும் மீட்பது, மறுபடியும் அடகு வைப்பது, மறுபடியும் மீட்பது என்ற செயலை தொடர்ந்து விடாமல் இக்கர்ணத்தில் பிறந்தவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பலர் வட்டிக்கு வாங்கியே காலம் கழிக்கிறார். வட்டி காசு வாங்கியே காலத்தை கழிச்சிருவாங்களாம். பலர் வட்டி கட்டியே காலத்தை கழிக்கிறார். வட்டி கட்டியே காலத்தை கழிச்சிருவாங்களாம். முன்ன வட்டிக்கு வாங்குவான், இல்லைன்னா வட்டிக்கு கொடுப்பான். நகை சார்ந்த இடங்களில் வேலை செய்ய இவர்களுக்கு விருப்பம் இருக்கும். இக்கர்ணத்தை சார்ந்தவர்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை பழைய உடையோடு தரிசனம் செய்து வருவது சிறப்பான பலனை தரும். எப்பவுமே பழச அங்க தண்ணிக்குள்ள போட்டுருவானுங்க, புதுசா ஒரு ட்ரெஸ் போட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, சரியா? இந்த கர்ணத்துல பிறந்தவங்க மட்டும் அதே அழுக்கு ட்ரெஸ்ஸோட போகணும். போய் சாமி பார்க்கணும். சாமி பார்த்துட்டு நூல் இருக்குல்ல, கருப்பு கலர் நூலு, அந்த நூலுல மாலை செஞ்சு போடுவாங்க சாமிக்கு. அந்த மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன், சரியா? சரி, இப்ப இவர் கர்ணநாதனை வந்துட்டு எப்படி வழிபடணும்? நீங்களே சொல்லுங்களேன், எப்படி கர்ணநாதனை வழிபடணும்னு. அந்த நம்ம குறிப்பு கொடுத்தோம்ல,
அந்த இருக்கிற குறிப்பை வச்சு எப்படி வழிபடணும்? சொல்லுங்க, இப்ப நீங்க பேசுங்க. எந்த ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒவ்வொரு அதிபதியும் இருக்காங்க. ஆமா, எந்த இப்ப நம்ம சகுனி கர்ணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு தான் சகுனி கர்ணம்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி வந்து சாமி கும்பிடணும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அந்தல் ஆடை அழுக்கான பரிகாரம். ஆடை அணி சரி, அந்தல் ஆடை அழுக்கான ஆடை அழுக்கான ஆடை வந்து கருப்பு வஸ்திரமா இருந்து சாமிக்கு கருப்பு வஸ்திரம். கருப்பு வஸ்திரம் கிடையாது, கருப்பு நூல். கருப்பு நூல் கருப்பு நூல் வச்சு கல்லாலான பாத்திரத்துல வந்து பூஜைக்குரிய இத வச்சு விபூதி விபூதி விபூதியை வந்து கல்லாலான பாத்திரத்துல கரைச்சி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணிக்கலாம் சாமிக்கு. இவங்க அபிஷேகம் பண்ணி சனிக்கிழமையில வந்து வழிபாடு வந்து சிறப்பாகும். உணவுப் பொருள் என்ன வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். உணவுப் பொருள் வந்து ஆகாரம் வெல்லம் வைக்கலாம். வெல்லம் வைக்கலாம். சரியா, வெல்லத்தை வச்சுக்கோங்க. சனீஸ்வரனை வணங்குறது சிறப்பு. வேற யார சொல்லியிருந்தோம்? மகாவிஷ்ணுவ சொல்லியிருந்தோம். காலபைரவர் வழிபாடு. பைரவர் வழிபாடு சிறந்ததுதான். கால பைரவர் மறந்துடக்கூடாது. சொர்ண பைரவர் இருக்காரு, நிறைய பைரவர் இருக்காரு. கால பைரவர் இவர். சரியா, கால பைரவரை தான் வணங்கணும். சரி, இதுக்கு அடுத்த கர்ணம் போவோமா? இப்ப சகுனி கர்ணம். இப்ப ஓரளவுக்கு பரிகாரம் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சரி, இப்ப அதுக்கு அடுத்த கர்ணம் வந்து நாகவ கர்ணம். ஆமா, கர்ணத்துக்கு பேரு நாகவம். சதுஷ்பாதம் இருக்கு, அதுக்கு நாகத்துக்கு போயிட்டீங்க. நாகபாம்னு அப்படியே ஒவ்வொன்னா சொல்லுவோம் சார். சரியா, ஒவ்வொன்னா சொல்லுவோம். ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏதாவது விட்டு போயிருச்சுன்னா நீங்க சொல்லணும். அதுக்கு தாண்டி ஒண்ணும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பேசுற ரைட்ஸ் கிடையாது. சரியா, இப்ப நாகவம். இந்த நாகவ கர்ணத்துல இப்ப எழுதுறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நாகவ கர்ணத்துல பிறந்தவங்களுக்கு சர்ப்ப தோஷங்கள் இந்த மாதிரி தோஷம் செய்யாது. சர்ப்பங்கள் எங்கெங்கெல்லாம் தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா 1, 2, 5 அந்த மாதிரி 8 இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல நின்னா தோஷத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ சர்ப்பமானது இந்த பாவகத்துல நிற்கும் போது தோஷம் செய்யாது. இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். இப்ப கட்டத்தை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்? இவங்களுக்கு சர்ப்பதோஷம் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா இவன் இந்த கர்ணத்துல பிறந்திருக்கான் அப்படின்னா அந்த சர்ப்பதோஷம் இவனை ஒண்ணுமே பண்ணவே பண்ணாது. இது ஒரு விதிவிலக்கு இருக்கு. சரியா, அதனால இதை கொஞ்சம் நல்லா கவனமா பாத்துக்கோங்க. பேர்ல நாகம் வரும் இல்லையா? அப்படித்தானே? நாகவம், நாகம் கிடையாது, நாகவம். நாகம் இல்ல, அதுல வருந்தா அப்படி எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கலாம். அதிதேவதை வந்து ராகு. அதிதேவதை ராகுனா ராகுவத்தான் கும்பிடணும். தெய்வம் வந்து நாகர்கோவில் நாகராஜா. நாகர்கோவில்ல நாகராஜா கோயில் இருக்கு, அதுதான் தெய்வம் இந்த நாகவ கர்ணத்துல பிறந்தவங்களுக்கு. மிருகம் வந்து பாம்பு. வடிவம் வந்து குதிரை, குதிரை வடிவம். வழிபாடு வந்து சூரியன் வழிபாடு. மலர் வந்து ஓலை பூ. ஓலை பூ. ஆகாரம் நெய். தூபம் வந்து சாம்பிராணி. பாத்திரம் வந்து கல் பாத்திரம்.
சரி, இப்போ உள்ள போலாம். இப்ப மறுபடியும் சொல்லட்டா? ஏதோ இருக்கா? அதிதேவதை வந்து ராகு, தெய்வம் வந்து நாகர்கோவில் நாகராஜா, மிருகம் வந்து பாம்பு, வடிவம் குதிரை, அதுக்கடுத்தது வழிபாடு வந்து சூரியன், மலர் வந்து ஓலைப்பூ, ஆகாரம் வந்து நெய், அதுக்கடுத்து தூபம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி, பாத்திரம் வந்துட்டு கல்லால் ஆன பாத்திரம். சரியா? ராகுல 2 ராகு இருக்கு. ஒண்ணு சுபராகு, இன்னொன்னு விஷராகு அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த கர்ணத்தில் பாம்புகளில் பல ரகம் இருப்பது போல இக்கர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு பல குணம் உண்டு. இக்கர்ணத்தில் பிறந்தவர்கள் பிறர் விஷயங்களை தேடுவதில் சிபிசிஐடியை போல செயல்படுவார்கள். அங்க போமா. இவர்களுக்கு புகழ்ச்சியில் அதீத விருப்பம் இருக்கும். இவர்களுக்கு புகழ்ச்சியில் அதீத விருப்பம் இருக்கும். மனம் கூசும் அளவிற்கு அதை எதிர்பார்ப்பார்கள் அப்படின்னு கொடுக்கும். சுப்பிரமணி, வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு விடுங்க, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க எல்லாத்துக்கும். மைக்கை ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆன் பண்ணாதான் பேச முடியும். சரி, வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, நம்ம குரூப்ல எல்லாம். சரியா? ஜோதிடர் ஆய்வாளர்கள்ல வந்துட்டு மெசேஜ் போட்டு விடுங்க. சிறந்த பிரசங்கங்களை சாதாரணமாக செய்வார்கள். பிரசங்கம்னா என்ன அப்படின்னா இப்படி பேசுறதுதான் பிரசங்கம். தத்துவ அறிவில் சிறந்தவர். போதனை செய்வதில் சிறப்பானவர். தன்மானம் மிக்கவர். இவர்கள் வியாபாரமோ அல்லது பூமி சார்ந்த தொழிலோ செய்வார். மருத்துவம், மரம் அறுப்பது, கற்களை செதுக்குவது, டைல்ஸ் வேலைகள், மார்க்கெட்டிங், மாயாஜாலம், லேத்து, கிணறு தோண்டுதல், போன்ற தொழில்களை இவர்கள் செய்கிறார்கள். இதன் மூலமும் இவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது. நாகவ கர்ணத்தில் பிறந்தவர்கள் என்ற காரணத்தால்
இவர்களில் சிலருக்கு விஷப்பாம்பை மயக்கி பிடிக்கும் திறமை இருக்கும். மயக்க மருந்து மருத்துவராக பலர் இருக்கிறார். இவர் ஆன்மீக வழியில் சென்றால் சிறந்த ஞானியாக கூடும். இவர்களுக்கு சந்தேக குணம் உண்டு. பிறருக்கு தீமை இழைக்கும் குணமும் உண்டு. புரட்சியாளர்கள், தீவிரவாதிகள், நியாயத்திற்காக போராடி கெட்ட பெயர் வாங்குவார்கள். சரி, இப்போ இத அப்படியே நம்ம நிப்பாட்டி வைப்போம். இந்த கர்ணத்தை நாம மறுபடியும் நாளைக்கு இந்த கர்ணத்தோட தொடக்கத்துல கண்டினியூட்டில இருந்து அப்படியே கொண்டு போவோம். இப்ப தசாபுத்தி பலன் எப்படி பார்க்கிறது அப்படின்றது டைரக்டா உள்ள போயிடலாமா? சரி, ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கிறேன். ஒருத்தவனுக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படின்றத வச்சு நம்ம பலனை வெளிப்படுத்துறது. சரியா? நோட் பண்ணி ஐயா, நீங்க நேத்து போட்டீங்களா அது மாதிரி நீங்களே மியூட் போட்டு விட்டுருங்க ஐயா. சரிங்க ஐயா, ரைட், போட்டாச்சு. ஒண்ணும் இல்ல. இப்போ ரொம்ப இதுல போர்டுல நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் நல்லா அழகா எழுதிக்கோங்க. இன்னைக்கு 3 விஷயம் பார்க்க போறோம். கல்யாணம் எப்போ ஆகும், காதல் எப்போ, காதல் தோல்வி எப்போ அப்படின்றத பார்ப்போம். சரியா? புரியுதா? சந்தன பாண்டியன் ஐயா, ஓகேவா? சரி, ரைட். இந்தாங்க, நம்ம இதுல நிறைய விதி இருக்கும். இதுதான் திசாநாதனுக்கு இதுதான் விதி, புத்திநாதனுக்கு இதுதான் விதி. சரியா? எழுதி வச்சுக்கோங்க. திசாநாதன் நின்ற சாரநாதன் சொந்த வீடு நின்ற வீடை இயக்குவார். மறுபடியும் சொல்லுங்க. திசாநாதன் நின்ற வரேன். சரி, சரியா? சரி, இப்போ இந்த லக்னம் என்ன லக்னம்? விருச்சிக லக்னம். என்ன எழுதியிருக்கேன்னு புரியுதா? ஆக்சுவலா இது என்ன எழுதியிருக்கேன்னு புரியுதா? இங்க வந்துட்டு லக்னம் போட்டிருக்கேன், இங்க வந்து குரு எழுதியிருக்கேன், சுக்கிரன் எழுதியிருக்கேன். கரெக்டா? ஆமா. இல்ல, எனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு இது கிளாரிட்டி இல்லையா? இல்ல சார், ஜூம் போகும். லைட்டா கொஞ்சம் ஜூம் இந்த இடம் தானே தெரியலையா? சுத்தமா தெரியலையா?
எழுத்து என்ன தெரியல. எழுதி அது என்ன எழுதிருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சரி. நேத்த மாதிரி வீடியோ நீங்க மட்டும் இருக்கிற மாதிரி வீடியோ வச்சுருக்கீங்க. நான் மட்டும் தானே தெரியுறேன், வேற யாரும் தெரியுறாங்களா? ஆமா 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 வர்றாங்கல்ல. யாரு யாரெல்லாம் தெரியுறா? நம்ம லாயர் சார் தெரியுறாரு, அத்தாப்புல அவரு பேசும்போது எல்லா பேரோட இதுவும் மாறுதா? ஆமா ஆமா. நேத்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ்ல ஒரு என்னமோ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒண்ணு வந்துச்சு, அதை மட்டும் போட்டு விடுங்க. அதை போட்டேன்னா வரவே செய்யும். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு அப்படிதான் இருக்கா? அப்ப ஆமா ஆமா. இப்ப ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது வருதா? நான் மட்டும் தான் தெரியுறேனா? போர்டு மட்டும் தான் தெரியுதா? வேற ஏதாவது தெரியுதா? போர்டு நீங்க 2 பேரும் தெரியுறீங்க சார் பேசுறவங்களோட இது வருது சார். அப்படியா? இப்ப ஒண்ணு யாருமே பேசவே வேண்டாம், எல்லாத்தையுமே நான் மியூட்டே விட்டுறேன். இப்ப நானும் சந்தன பாண்டியன் சார் மட்டும் அப்ப பேசுறோம். அப்ப மிச்சவங்க எல்லாம் இருங்க, கிளாஸ் முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டவுட் கிளாரிபிகேஷன் அப்படின்னு சொல்லி வச்சிருவோம். ஓகேவா? சந்தன பாண்டியன் சார் வேற ஸ்கிரீன் வருதா? ஓகேங்க, எனக்கு தெளிவா இருக்குங்க ஸ்கிரீன். ஆனா உங்களுக்கு போர்டுல என்ன எழுதிருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, அதை பெருசு பண்ணிடுவோம். சரியா? ஓகேங்க. போர்டு கிளாரிட்டி ஓகேவா? இப்ப எழுதுறேன். குரு இங்க வந்துட்டு யார் வர்றா அப்படின்னா சுக்கிரன். ஓகேவா? ஓகேங்க. சரி, ரைட். இங்க குரு எழுதியிருக்கேன், சுக்கிரன் எழுதியிருக்கேன். குரு வந்து யார் சாரத்தில் நிக்காருன்னா செவ்வாய் மேல நிக்கிறாரு, செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு மேல நிக்கிறாரு. சுக்கிரன் வந்து சந்திரன் நட்சத்திரத்துக்கு மேல நிக்கிறாரு. சரியா? ரைட். இப்போ குரு வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்துல நிக்கிறாரு. சுக்கிரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு மேல நிக்கிறாரு. ஓகேவா? சரி. இப்போ இவருக்கு தசாபுத்தி பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நம்ம திருமணத்துக்கு உண்டான விதி என்ன அப்படின்னா 2, 7, 11 பாவகங்கள் இயங்கணும். இயங்குச்சு அப்படின்னா தான் அது வந்து கல்யாணம் நடக்கும். ஒண்ணு 2வது இயங்கணும், இல்ல 7வது இயங்கணும், இல்ல 11வது இயங்கணும். ஏதாவது ஒண்ணு இயங்குச்சு அப்படின்னா கல்யாணத்துக்கு உண்டான அமைப்புகள் ஏற்படும் அப்படின்றது விதி. சரியா? இப்போ நம்ம பார்க்க போறது வந்து காதலுக்காக பார்க்க போறோம். காதல் அப்படின்னா 2, 5, 7, 11 2, 5, 7, 11 இயங்குச்சு அப்படின்னா காதல் திருமணம் அப்படின்னு அர்த்தம். 2, 5, 7, 11. ஆமா. காதல்னா இது 5, 7. சரியா? 5, 7 சம்மந்தப்பட்டாலே கண்டிப்பாக காதல் வரும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 5, 7 பாவங்கள் சம்பந்தப்பட்டாலே காதல் வரும். இப்ப இந்த ஜாதகத்துக்கு லக்னம் தான் இருக்கு. இதுதான் 1, 2, 3, 4, 5, 6, இதுதான் 7. சரியா? ஓகேவா? சரி, ரைட். இப்போ இவருக்கு 2, 5 குடையவர் யாரு? 2 குடையவர் 2, 5 குடையவர் விருச்சிக லக்னத்துக்கு 2, 5 குடையவர் 2, 5 குடையவர் வந்து குரு. கரெக்டா? சரி. 7 குடையவர் யாரு? சுக்கிரன். 7 குடையவர் சுக்கிரன். சரியா? அப்போ நம்ம இதோட ரூல் என்ன? காதல் திருமணம், காதல் நடக்கணும் அப்படின்னா 5, 7 சம்பந்தப்படணும். அப்ப 5 குடைய குரு, 7 குடைய சுக்கிரன் 2 பேர் சேர்ந்து 7ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்காங்களா? அப்ப 5, அதாவது 5ஆம் பாவகமும் 7ஆம் பாவமும் சம்மந்தப்பட்டுருச்சுனாலே காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப சார் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னா, ஒண்ணு குரு தசையில சுக்கிர புத்தியோ இல்ல சுக்கிர தசையில குரு புத்தியோ வரும்போது நடக்கும். ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஏதாவது ஒரு தசா புத்தி போடும்போது
அந்த 7ஆம் பாவகம் இயங்குது அப்படின்னா அந்த இதுல கூட கல்யாணம் நடக்கும். சரியா? அவங்களுக்கு உண்டான காதல் விஷயங்கள் வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ஜாதகத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு சூரிய திசை சுக்கிர புத்தி ஓடுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சூரிய திசை நடக்கு, சுக்கிர புத்தி நடக்கு இந்த ஜாதகத்துக்கு. அப்ப சூரியன் யார் சாரம் வாங்கியிருக்காரு? சூரியனும் இங்கதான் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த இடத்துல இருக்காரு சூரியனும் இங்கதான் இருக்கிறாரு. அவரோட சாரம் என்ன சாரம் அப்படின்னா செவ்வாய் சாரம்னே வச்சுக்கிடுவோம். சரியா? சூரியனோட சாரமும் செவ்வாய் சாரம் தான் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்ப சூரியன் செவ்வாய் சாரத்துல நிக்கிறாரு. சுக்கிரன் இங்க என்ன சாரத்துல இருக்கான்? சந்திரன் சாரத்துல நிக்கானா? சரி, இப்போ என்னென்ன பாவகம் இயங்குதுன்னு கண்டுபிடிக்க போறோம். சரியா? சூரியனோட சொந்த வீடு எது? நம்ம 2 விதி கொடுத்திருக்கோம். என்ன விதி? திசாநாதன் நின்ற சாரநாதனின் சொந்த வீடு நின்ற வீட்டை இயக்குவார். அதாவது அவரோட சொந்த வீட்டையும் நின்ற வீட்டையும் இயக்குவார் அப்படின்னு போட்டாங்க. திசாநாதன் யாரு? சூரியன். சூரியனோட சொந்த வீட்டையும் நின்ற வீட்டையும் இயக்குவார் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திசாநாதன் நின்ற சாரநாதன் சொந்த வீட்டையும் அவர் நின்ற வீட்டையும் இயக்குவார். அப்போ சூரியன் யாரோட சாரத்துல நிக்கிறாருன்னு சொல்லியிருக்கோம்? செவ்வாயோட சாரத்துல தானே நிக்கிறாருன்னு சொல்லியிருக்கோம். அப்போ செவ்வாயோட சாரத்துல நிக்காருன்னா அப்போ செவ்வாயோட சொந்த வீட்டையும் செவ்வாய் நின்ற வீட்டையும் இயக்குவார் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப உதாரணத்துக்கு செவ்வாய் இங்க நிக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? அப்ப என்ன ஆயிரும்? அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த பாவகம் இயங்கும், சாரநாதனோட பாவகம். அடுத்து இந்த பாவகம் இயங்கும். இதுதான் சாரநாதனோட சொந்த வீடு, இது சாரநாதன் நின்ற வீடு. அப்ப இயங்கக்கூடிய பாவகம் 1 6 9 இயங்குதா? 1 6 9 இயங்குது. சரியா? ரைட். இப்போ சாரநாதன் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து திசாநாதன் சொந்த வீடு. திசாயை நடத்துறவன் யாரு? சூரியன் தானே. அவனோட சொந்த வீடு எது? இது தானே 10வது வீடு. அவரோட 10வது வீடும் அவர் நின்ற வீட்டையும் இயக்குவார். சூரியன் இங்க தானே நிக்கிறாருன்னு சொல்லி சொன்னோமா? அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த 10வது வீட்டையும் அவர் நின்ற வீட்டையும் இயக்குவார், 7வது வீட்டையும் இயக்குறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ இந்த 7வது பாவகம் இயங்குகிறது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? எந்தெந்த பாவகம்லாம் இயங்குது? 1ஆம் பாவகம் இயங்குது, 6ஆம் பாவகம் இயங்குது, 9ஆம் பாவகம் இயங்குது, 10ஆம் பாவகம் இயங்குது, 7ஆம் பாவகம் இயங்குது. ஆமா. இப்ப நீங்க நம்ம கிட்ட வர்ற கிளைண்ட்டுக்கு பலன் சொல்ல போறோம்னா, எந்த பாவகம் இயங்குதோ அது சார்ந்த விஷயங்கள் தான் அவங்க கேட்பாங்க. அது சார்ந்த விஷயங்களை நம்ம பேசினா போதும். சரியா? புரியுதா? அப்போ இதுல வந்துட்டு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 7ல நிக்கிறாங்க. அப்ப 5 7 சம்பந்தப்படுது. அதனால இங்க 1க்கு 6க்கு 9க்கு 10க்கு 7க்கு இதுக்கெல்லாம் நம்ம பலன் சொல்லிக்கலாம். சரியா? புரியுதா? சரி. இப்ப யாருனாலும் டவுட் கேட்கலாம். இது புரியுது புரியல அப்படின்னு யாருனாலும் கேட்கலாம். மியூட்டை எடுத்து விட்டுட்டு நீங்க மிச்சவங்களும் கூட கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ இந்த சாரநாதனோ இல்ல திசாநாதனோ மறைவான ஸ்தானத்துல இருந்தா அந்த இது இயங்குமா? 6 8 12 மறைஞ்சா இதுக்கு நீங்க மறைவு அப்படி இப்படின்லாம் பார்க்க வேண்டாம். திசையை நடத்தக்கூடிய கிரகம் யாரோட நட்சத்திரத்துல இருக்குதோ அவரோட சொந்த வீடு, அவர் நின்ற வீட்டை இயக்குவார். முதல் ரூல். திசையை நடத்தக்கூடிய கிரகம் அவர் நின்ற வீட்டையும் அவரோட சொந்த வீட்டையும் இயக்குவார். அவ்வளவுதான். இதே மாதிரிதான் புத்திக்கும். இதை மட்டும் நீங்க போட்டு பார்த்துட்டு கனெக்ஷனை லிங்க் பண்ணீங்கன்னா அவருக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அப்போ என்னைக்கு இருந்தாலும் இவன் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிப்பான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? 5 சார் 7 சார் சுபத்துவமா சேர்ந்திருக்கணும். கேளுங்க சார். சார் இப்போ நம்ம மத்த கிரகங்களுக்கெல்லாம் நின்ற வீடு சொந்த வீடு தான் இயக்குவாங்க. ராகு கேதுகளுக்கு ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா? இல்ல. கிடையாது. அப்ப அவர் நின்ற வீட்டையே சொந்த வீடாக நம்ம பாவிக்கணும். அவர் நட்சத்திரம் இயக்குவார் அப்படித்தானே? ஆமா, எந்த கிரகமா இருந்தாலும் சரி. நான் இன்னொரு உதாரணமும் போடுறேன், இதை நீங்க பாருங்க. இதுக்கடுத்து நம்ம இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அந்த உதாரணத்துல இன்னொரு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. இப்ப இவருக்கு குரு திசையில சுக்கிர புத்தி ஓடுதுன்னு வச்சுக்கிடுவோமே, ஈஸியா புரியுற மாதிரி எடுப்போம். வியாழ திசையில சுக்கிர புத்தி இவருக்கு ஓடுது. சரியா? குரு யார் சாரம் வாங்கியிருக்கா? செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காரு. சுக்கிரன் யார் சாரம் வாங்கியிருக்கா? சந்திரன் சாரம் வாங்கியிருக்காரு. சரி, ரைட், ஓகே. இதுதான் அமைப்பு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன? சாரம் கொடுத்தவனை தான் பார்க்கணும். கரெக்டா? குருவுக்கு சாரம் கொடுத்தவன் யாரு? செவ்வாய். அப்போ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்னென்ன பாவகம் எங்கன்னு சொல்லுங்க. திசாநாதன் நின்ற சாரநாதன் சொந்த வீடு, நின்ற வீட்டை இயக்குவார். திசாநாதன் குரு, நின்ற சாரநாதன் செவ்வாய், சொந்த வீடு, நின்ற வீட்டை இயக்குவார். கரெக்டா? எப்பவுமே திசை புத்தி போட்டோன்னே இப்படி கீழே அதோட யார் சாரமோ அதை வாங்கி போட்டுக்கோங்க சார். போட்டுட்டு கீழே யாரு இருக்கான்னு பாருங்க. அவரோட சொந்த வீடு எது? ஒண்ணு விருச்சிகம், இன்னொன்னு மேஷம். எழுதியாச்சா? கட்டம் போட்டாச்சா? அதுக்கடுத்து பாருங்க செவ்வாய் நின்ற வீடு, இங்க 9வது வீடு. கட்டம் போட்டாச்சா? இதுக்கு என்னென்ன பாவகம்? 1 6 9. கணக்கம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் யார் சாரம் வாங்கியிருக்கான்? சந்திரனோட சாரம் வாங்கியிருக்கான். சரியா? அப்ப சந்திரன் நின்ற பாவகத்தை இயக்குவார் அப்படின்னு அர்த்தம். சந்திரன் இங்க நிக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே உதாரணமா. சந்திரன் சொந்த பாவகம், நின்ற பாவகத்தை இயக்குவார். அப்போ சந்திரனோட சொந்த வீடு கடகம். இதுக்கு 7 8 9. அப்போ 9வது வீட்டையும் 10வது வீட்டையும் சந்திரன் இயக்குவார். சரியா? அப்போ இது வந்துட்டு சாரம் கொடுத்தவனுக்கு எழுதியாச்சு. இப்போ திசையை நடத்துறவனுக்கும் புத்தியை நடத்துறவனுக்கும் நம்ம எழுத போறோம். திசையை நடத்துற குரு எங்க இருக்கிறாரு? 7ல இருக்காரா? அவர் நின்ற வீடு 7. அவரோட சொந்த வீடு என்ன? 2 5. அதுக்கடுத்து இப்ப சந்திரன் சுக்கிரன் வந்துட்டு, சுக்கிரனோட சொந்த வீடுகள் என்ன? சுக்கிரனோட சொந்த வீடுகள் வந்து 8. சுக்கிரனோட சொந்த வீடு இந்த லக்னத்துக்கு பாரு சொல்லுங்க. 8 12. சுக்கிரனோட சொந்த வீடு 8 12. சார் 7 தானே சார் வரும்? எப்படி சார் 8 வந்துச்சு? சாரி, விருச்சிகத்துல இருந்து 7வது வீடு தானே. 7 12. சரியா? 7 12. சரி, சுக்கிரன் நின்ற வீடு என்ன? 7. கரெக்டா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இப்ப இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, கல்யாணம், காதல் கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. இப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கு என்னென்ன திசை புத்தி நடக்கணும்? 1 2 குடையனோட திசை புத்தி நடக்கணும், இல்லைன்னா 5 குடையனோட திசை புத்தி நடக்கணும், இல்லைன்னா 7 குடையனோட திசை புத்தி நடக்கணும். இல்ல 2ஆம் பாவகம் இயங்கணும், 5ஆம் பாவகம் இயங்கணும், இல்ல 11வது பாவகம், சாரி 2 7 11ஆம் பாவகம் இயங்குச்சுனாலும் கல்யாணம் நடக்கும். அப்படித்தானே நம்ம படிச்சிருக்கோம். இங்க பாருங்க, இங்க 7 இயங்குது, 2 இயங்குது, 5 இயங்குது. சரியா? சரி, 2 5 இயங்குது. 2வது 2 குடையவனும் 5 குடையவனும் ஒரே ஆளுதான், 7ல போய் உட்கார்ந்துருக்கான். சரியா? இங்க கூடவே பாருங்க 12 அப்படின்ற ஒரு பாவகம் வருது பாருங்க. சரியா? 12ஆம் பாவம் பாருங்க, 2 5 7 12. காதல் தோல்வி அப்படின்னு அர்த்தம். புரியுதா சார்? 2 5 7 11னா காதல் திருமணம். சரியா? அப்போ அதுல 12 சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னா காதல் தோல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். காதலிப்பாங்க, ஆனா அதுல தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். புரியுதா சார்?
புரியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட் வருதா? 5, சார் 7 சம்பந்தப்பட்டாலே காதல் உண்டு. சரியா? அதுல 12 ஆனா 12 சம்மந்தப்பட்ட மட்டும் சம்மந்தப்பட்ட கூடாது. 12ஆம் 12 பாவம் இயங்கிருச்சு அப்படின்னா தோல்வி. அவருக்கு வந்து காதல் தோல்வி ஆயிரும். அப்ப விருச்சிக லக்னத்துக்காரனுக்கு 5 குடையவன் குரு, 7 குடையவனே 12 குடையவனா வர்றான். அப்போ விருச்சிக லக்னத்துக்காரன் காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்னு ஆமாண்ணே. எடுத்துக்கலாம். காதல் தோல்வி ஏற்படுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவா விருச்சிக ராசினாலே காதல் தோல்வி அதிகம் சான்ஸ். அப்படின்னு தான் சொல்றாங்கன்னா விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இதுக்கு எல்லாமே ஆமா. சாதகமான கூறு இல்லை. அதனாலதான் இந்த அமைப்பு. புரியுதா? அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாங்களா? காலபுருஷனுக்கு 8வது வீடுங்கிறதுனால அந்த மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். அது மோட்ச உண்மையிலே வீடு தானையா மோட்ச வீடு. ஐயா? இது வந்துட்டு விருச்சிகம் வந்து மோட்ச வீடியா? மோட்ச வீடு. கடகம் மோட்ச வீடு, விருச்சிகம் மோட்ச வீடு, மீனம் மோட்ச வீடு. இந்த லக்னத்திலேயோ ராசியிலேயோ பிறந்தவங்க எல்லாம் என்ன ஒரு சட்டில் ஸ்டேஜுக்கு மேல வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. வெறுத்து பெசாட்டுல மோட்சம் போவோம், இனிமேல் பிறவாத நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்சத்துக்கு போகணுன்ற எண்ணம் தான் இருப்பாங்க. புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? சரி ஐயா, புரியுதா? ஓகேவா? நான் இப்ப உதாரண ஜாதகம் என் போன்ல மாட்டிக்கிச்சு. இந்த போன் ரெக்கார்டிங்ல இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு உதாரண ஜாதகம் கூட நான் எடுத்து போட்டுருவேன். இப்போதைக்கு இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற யாராவது நம்ம குரூப்ல கால், யாரோட ஜாதகம்னாலும் போடலாம். என்னோட ஜாதகம் சொல்லிடுறேன். கரண்ட்ல என்ன திசை புத்தி ஓடுதுன்னு நீங்க தான் சொல்லணும். சுக்கிர தசை குரு புத்தி. உங்களுக்கு தான் வந்துட்டு சுக்கிர தசை குரு புத்தியா? காலப்பகை. காலப்பகை இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல. சரி, அதையும் சேர்த்து கவர் பண்ணுவோம். சரி, சரி உங்களோட ஜாதகம் சொல்லுங்கய்யா. ரிஷப லக்னம், 2ல ராகு, கடகத்துல செவ்வாய், 7ல் புதன், 9ல குரு, 10ல சூரியன், 9ல குரு, 10ல் சூரியன், 10ல 11ல மாந்தி, செவ்வாய், சுக்கிரன். சாரி, இதுல செவ்வாய் கிடையாது. இதுல வந்து கிரகங்கள் இல்ல. செவ்வாய், சுக்கிரன். வேற என்ன கிரகம் இல்ல? சனி வந்து தனுசுல சனி. செவ்வாய் கடகத்துல கிடையாது. ஐயா விருச்சிகத்துல சரி, துலாம்ல சனி. பலன் ஏதாவது தப்பா வந்துடாம. துலாம்ல சனி வக்கரம். செவ்வாய் வந்து இங்க கிடையாது, கடகத்துல கிடையாது. ஓகேங்களா? சாரம் எது என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சாரம் வாங்குறது தெரியலையே. தெரியல. ஜாதக நோட்டு, அதுதான் மேட்ரு. எடுத்துடுறேன். தசா புத்தி இல்லாம இதுல என்ன பாவம்? சரி சொல்லுங்க, நீங்க என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு சொல்லுங்க. சுக்கிர தசை குரு புத்தி. சுக்கிர தசை குரு புத்தி ஓடுது. சரி, சாரம் வாங்கி இருக்கிறது சொல்லிடுறீங்க. ஆனா வந்து ரெண்டில் சூரியன், சதயம் 2ல் சூரியன். சரி ரைட், அதை விடுங்க. இது சதயமா? சதயத்துல சூரியன்.
சரி ரைட். அடுத்து ஆயில்யத்துல சந்திரன். ஆயில்யத்துல சந்திரன். ஆயில்யத்துல சந்திரனா? ஆயில்யம் ஆயில்யம் சரி. அது இல்ல. அடுத்து ஆயில்யம் கடகத்துல வந்து சந்திரன். கடகத்துல சந்திரன் எழுதிட்டேன், புதனோட சாரம் எழுதிட்டேன். அடுத்து கிளாஸ் நடக்கு. ஆயில்யம். அடுத்து உத்திரட்டாதி 2ல செவ்வாய். உத்திரட்டாதி 2ல செவ்வாய். சனி. அடுத்து அவிட்டம் 2ல புதன். அவிட்டம் ரெண்டுல அவிட்டம் ரெண்டுல புதன். right. அவர் மட்டும் சொல்லட்டும், நீங்க அமைதியா இருங்க. அவிட்டம் 2ல புதன். அவிட்டம் 2ல புதன்னா இங்க 7ல போட சொல்லியிருந்தீங்க. ஆமா. அவிட்டம் சதயம்னா இங்க 10ல வந்துடும். உங்களுக்கு லக்னத்துக்கு 7ல என்ன கிரகம் இருக்கு? லக்னத்துக்கு 7ல் வந்து சாரி புதன் குரு மாத்தி போட்டேன். புதன் வந்து 9ல புதன், 7ல் குரு. 9ல் புதன், 7ல் குரு. 7ல் குரு. அவிட்டம் 2ல் புதன், கேட்டை 1ல் குரு. கேட்டை 1ல் குரு. அடுத்து உத்திரட்டாதி 2ல சுக்கிரன். அடுத்து சுவாதி 1ல வக்கர சனி. சனி வக்கரம் சுவாதி 1ல. அடுத்து மிருகசீரிட 4ல ராகு. அடுத்து மூலம் 2ல கேது. அவ்வளவுதாங்க. லக்ன புள்ளி யாரோட சாரத்துல நிக்கி? லக்ன புள்ளி வந்து எனக்கு பழைய ஜாதக நோட்டு தப்பா இருக்கிறதுனால புது ஜாதக நோட்டுல வந்து நம்ம எழுதல. தெரியலையா? சரி ரைட். சரி, இதை வச்சு சொல்லுவோம். இப்ப சாருக்கு வந்து சுக்கிர திசையில குரு புத்தி ஓடுது அப்படின்னு இருக்காரு. மேல போட்டிருக்கிறதெல்லாம் இப்போ இவர் ஜனன கால ஜாதகத்துல அவருக்கு என்ன கிரகம் எங்க இருந்துச்சோ அதை அப்படியே போட்டிருக்கோம். கீழே போட்டிருக்கிறதெல்லாம் அந்த கிரகம் யாரோட சாரம் வாங்கி இருக்கிறதோ அதை எழுதியிருக்கும். சரியா? யாரோட சாரம் வாங்கியிருக்கோ அதை எழுதியிருக்கோம். சாருக்கு வந்து இப்ப சுக்கிர திசையில குரு புத்தி ஓடுது அப்படின்னு இருக்காரு. சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்காரு சொல்லுங்க. சுக்கிரன் வந்து மிச்சம் தெரியுதா? சனி. சனி சாமி உண்மையிலே தெரியலையா? போர்டு சுத்தமா தெரியல. அதாவது அந்த கிரகங்கள் தெரியல சார். கிரகங்களே தெரியலையா இதுல? சோதனையா இப்படி நடக்கு. கிரகங்கள் சுத்தமா தெரியல. இல்ல சார், இப்போ லைட்டா தான் தெரியுது. லைட்டா தெரியுதுண்ணே. லைட்டா தான் தெரியுதா? சனியோட சாரம் வாங்கியிருக்காரு சுக்கிரன். ஐயா வர்றேன். சனியோட சாரம் ரைட். ஓகே, என்ன தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது. ஓரளவுக்கு இப்ப வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியற மாதிரி சரி பண்ணி. எத்தனை 2 தடவை இருக்குன்னு பாப்போம். அப்படியா? பெரிய கட்டமா போடலாம் சார். எழுதினதை அழிச்சிட்டு பெருசா போட்டுடலான்றீங்களா? சரி ரைட். ஓகே, இதெல்லாம் எழுதிட்டீங்களா? ஓகேவா? எழுதியாச்சு சார். ரைட். லைன்ல இருக்காங்க. ஹலோ கேக்கானே?
ஹலோ கேக்குது கேக்குதுப்பா. நீங்க பேசுறது கேக்குது. எல்லாரும் சரிங்கண்ணா. எல்லாம் இல்லை சார். அண்ணா தம்பி பேசுற கேட்கானே. நல்லா கேக்குதுப்பா. ரைட்டு, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. எப்படியோ அந்த மியூட் பட்டனை எப்படி ஆன் பண்றது ஆஃப் பண்றதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரியாதுண்ணே. ராகு யார் சாரத்துல சார் இன்னைக்கு? ராகு வந்து மிருக சீரிடம் செவ்வாய் சாரா சார். சூப்பர். அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. ராகு வந்து மிருகசீரிடம். அடுத்த சந்திரன் வந்து ஆயில்யம் 1 இதனோட சாரம். புதன் யார் சாரத்துல நிக்குது பார்த்து சொல்லுங்க. புதன் அவிட்டம் 2ல நிக்கிறாரு. அவிட்டம் வந்து புதன் யார் சாரத்துல நிக்குது? அவிட்டமா? அவிட்டம் 2ல நிக்கிறாரு. 10ல உங்களுக்கு சூரியன் தானே சார்? 10ல சூரியன். மாந்தி செவ்வாய் சுக்கிரன் மீனத்துல. சரியா? மேல போட்டிருக்குது, உருண்டை போட்டிருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. கீழே போட்டிருக்கிறதெல்லாம் சாரம். சரியா? அப்போ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவருக்கு சாருக்கு வந்துட்டு சுக்கிர திசையில குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. திசாநாதன் யார் சாரம் வாங்கியிருக்கான்? சுக்கிரன். சனி சாரம். சனி சாரம் வாங்கியிருக்கானா? இப்படி எழுதிக்கோங்க, ஈஸியா இருக்கும். சரி, அதுக்கடுத்து குரு யார் சாரம் வாங்கியிருக்கான்? குரு வந்து இங்க போர்டை பார்த்தாலே சொல்லிருக்கலாம் குரு என்ன சாரம் வாங்கியிருக்காங்க. புதன் சாரம். புதன் சாரம். சரியா? சரி, முதல் விதி என்ன அப்படின்னா, திசாநாதன் நின்ற சாரநாதன். திசாநாதன் யாரு? சுக்கிரன் தானே. அவர் நின்ற சாரநாதன் யாரு? சனி தானே. சரி, சனியோட சொந்த வீட்டையும் அவரது நின்ற வீட்டையும் இயக்குவார் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி. ஆமா. சரிண்ணே. அப்போ இந்த லக்னத்துக்கு இதான் லக்னம். இதான் லக்னம். இந்த லக்னத்திற்கு 7, 8, 9, 10. சனின்றவர் யாரு அப்படின்னா 9, 10 குடையவர். 9, 10 பாவகம் இயங்குது. சரியா? இயங்குதா? ரைட். இப்போ அவர் எங்க நிக்கிறாரு? சனி 6ல நிக்கிறாரா? வரலையா? இல்லையா? இல்லையா? 6ல நிக்கிறேன். இது வந்து சொந்த வீடு. அதுக்கடுத்து நின்ற வீடு. நின்ற வீடு 6. சரியா? அப்போ திசாநாதன் நின்ற சாரநாதன் சனியின் சொந்த பாவகங்களை இயக்குவார். அதுக்கடுத்து அவர் நின்ற பாவகத்தை இயக்குவார். 9, 10 அதுக்கடுத்து 6 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, திசாநாதன் நின்ற பாவகத்தையும் திசாநாதன் சொந்த பாவகத்தையும் இயக்குவார். சுக்கிரன் யாரு? சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு யாரு? லக்னாதிபதி தானே. லக்னாதிபதி 6 குடையவர். அப்ப 1, 6 குடையவர். இப்ப சுக்கிரனுக்கு வந்துட்டு 1, 6 குடையவர். இவர் எங்க நிக்கிறாரு? 11ல நிக்கிறாரு. கரெக்டா? 11ல நிக்கிறார். முடிஞ்சிருச்சா? இப்ப இந்த டாஸ்க் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இந்த போர்ஷன் ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டோமா? ஆமா. இதுக்கு அடுத்தது நம்ம குரு புத்திய பார்க்க போறோம். குரு புத்தி. சுக்கிர திசையில குரு புத்தி. இப்ப குருவை பார்க்க போறோம். குரு நின்ற நட்சத்திரநாதன் யாரு? புதன் தானே. புதனோட சொந்த பாவகங்கள்லாம் எது? 2, 5. கரெக்டா? 2, 5. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, இங்க புதன் வந்துட்டு 2, 5 பாவங்களை இயக்குவாரு. இயக்கிட்டு அவர் நிக்கிற இடம் எது? புதன் எந்த இடத்துல நிக்கிறாரு? இந்த இடத்துல நிக்கிறாரா? 9ஆம் பாவகம் தானே. அப்போ 9, 2, 5 9ஆம் பாவகம் இயங்குது. சரியா? முடிஞ்சா?
இப்போ புதனுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ திசையை நடத்தக்கூடிய புத்தியை நடத்தக்கூட புத்திநாதனுக்கு சொந்த வீடு பிளஸ் அவர் நின்ற வீடு, அதை மட்டும் கனெக்ட் பண்ணணும். இப்போ குரு குருவோட சொந்த வீடெல்லாம் எது? 7, 8, 11. 8, 11 இயங்குமா? 8, 11. அதுக்கடுத்து குரு நிக்கக்கூடிய வீடு என்ன? 7ஆம் வீடு தானே? 7ஆம் வீடு. சரி, ரைட். நிக்குதா? ஓகேவா? அப்ப என்னென்ன பாவகம் இயங்கும்? 9, 10 இயங்குது, 1, 6, 11 இயங்குது, 8, 11, 7 இயங்குது, 2, 5, 9 இயங்குது. இதுல எத்தனை பாவகம் சுப பாவகம்? எதெல்லாம் நல்ல சுபத்துவமான பாவகம் அதை மட்டும் கட்டம் போடுறேன். என்ன இதெல்லாம் பாசிட்டிவான பாவகம். இதெல்லாம் பாசிட்டிவான பாவகம். எத்தனை பாவகம்? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 பாசிட்டிவா இயங்குது. 1, 2, 3, 4, 5, 6. மிச்சதெல்லாம் கொஞ்சம் மிடிலா இயங்குது. சரியா? அப்போ ஓகே. அப்ப இந்த திசைக்கு வந்துட்டு சாதகமான பலன் ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னா, 1ஆம் பாவகம் எதை பத்தி பேசும்? ஜாதகரை பத்தி பேசுமா? ஆமா, புகழ் அந்தஸ்து. ஆமா, 1ஆம் பாவகம் இயங்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவரோட பேரு அந்தஸ்து இதெல்லாம் கூடும். புகழ். ஆமா ஆமா. அப்ப 1ஆம் பாவம் இயங்குறது நல்லதா கெட்டதா? நல்லது. சரி, ரைட்டு. அதுக்கு அடுத்தது 9ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் இயங்குறது நல்லதா கெட்டதா? நல்லது. சரி, 7, 8, 9, 10 கரெக்டா? 9, 10 யாருக்கு வந்து 9, 10 இயங்குது கரெக்டா? 9, 10 சுப பாவகங்கள் தானே? ஆமா. அது இயங்குறதுல தப்பு கிடையாதுல்ல? சரி, ரைட். அதுக்கு அடுத்தது 6ஆம் பாவகம் இயங்குறது நல்லதா கெட்டதா? கெட்டது. கெட்டதா? 6ஆம் பாவம் இயங்குறது கெட்டது தானே? கெட்டதா? சரியா? ரைட், ஓகே, கெட்டது. இப்போ 6ஆம் பாவம் இயங்குனா கெட்டது. அதுக்கு அடுத்தது 8ஆம் பாவகம் இயங்குனா நல்லதா கெட்டதா? கெட்டது. கெட்டது. 11வது பாவகம் இயங்குறது நல்லதா கெட்டதா? நல்லது. நல்லது. 7ஆம் பாவம் இயங்குறது நல்லதா கெட்டதா? நல்லது. நல்லது. 2ஆம் பாவம் இயங்குறது நல்லதா கெட்டதா? நல்லது. நல்லது. 5ஆம் பாவம் இயங்குறது நல்லதா கெட்டதா? நல்லது. 9ஆம் பாவம் இயங்குறது நல்லதா கெட்டதா? சிறப்பு. நல்லது. நல்லது. சரி, ரைட், ஓகே. இப்போ திசையை நடத்துறது சுக்கிரன், புத்தியை நடத்துறது யாரு? குரு. கரெக்டா? திசையை நடத்துற சுக்கிரனுக்கும் குருவுக்கும் 1, 9 தானே இருக்கு. எப்படி சார் ஆக்சுவலா உங்களுக்கு காலப்பகை? 1, 9 தான் இருக்கு திசை. கரெக்டா? திசையும் புத்தியும் 1, 9 தான் இருக்கு. கரெக்டா? பாருங்க, திசையை நடத்துறது யாரு? சுக்கிரன் தானே. அவன் நிக்கிற வீட்டுல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. புத்தியை நடத்துறது குரு. அப்ப அவனுக்கு இவன் 9 வரான், இவனுக்கு இவன் 5 வரான். அப்ப அவங்களால பிரச்சனை கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ரைட். ஆனா ஒரு பொதுவான விதிக்கு குருவுக்கு பகை கிரகம் யாரு? சுக்கிரன். சுக்கிரன் தான் பகை. பகை கிரகம் குரு. அப்போ இந்த 2 கிரகங்களும் பகையா இருக்கும். இந்த 2 கிரகமும் பகையா இருக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒருத்தருக்கு யாரோட சத்தமும் ஹெவியா கேக்குது. இடையில வேற யாரோ பேசிட்டே இருக்காங்க. கேக்குதா? ரைட், ஓகே. மியூட் எடுத்து விட்டுக்கோங்க சார். சார் சந்தானம் பண்ணியன் சார், மியூட் எடுத்து விட்டு பாருங்க. ஓகே. இப்போ 1, 5, இப்ப 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் இங்குது. காலப்பகை அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு எழுதி இருந்திருப்பேன். இப்ப இந்த குருவுக்கு சுக்கிரனுக்கு காலப்பகையா இருக்கிறதுனால இதுல இயங்கக்கூடிய சுப பாவங்களால் கிடைக்கக்கூடிய பலாபலன் வந்துட்டு கிடைக்காது அப்படின்னு கூட எடுக்கலாம். சரியா?
புரியுதா சார்? இப்படி ஒரு லாஜிக் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 10ஆம் பாவகத்துல சூரியன் இயங்குறார், கரெக்டா? ஆமா. அப்ப ஜீவனஸ்தானத்துல சூரியன், ஜீவனஸ்தான அதிபதி உச்சமாயிருக்காரு 6ல. ஆனா பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அந்த பாவகத்துல நிக்கிறது அந்த வீட்டுக்கு ஒரு சரியில்லாத ஒரு விஷயம் தானே. ஆமா, சனியோட வீடு, பகை வீடு. சனி வீட்டுல சூரியன் நிக்கிறது ஒரு சிறப்பான பலனை செய்யுமா செய்யாதா? தொழில் ரீதியா ஒரு கசப்பை வந்து கொடுக்கும். தொழில நேர்மையா இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஒரு கசப்புணர்ச்சியை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு எடுக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒரு விதத்துல கசப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் மைண்டு இந்த சூரியன் மேல இருக்கக்கூடிய சூரியன் ராகு அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து கொடுக்கும். ஏன்னா ராகுன்றது குறுக்கு வழியில போகக்கூடிய கிரகம், சூரியன்றது வந்து நேர் வழியில போகக்கூடிய கிரகம். அப்ப வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 2 பலனையுமே மாத்தி மாத்தி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த ஒரு எங்கிட்டுதான் போக அப்படின்ற ஒரு குழப்படியான ஒரு சூழ்நிலையை வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி தொழில்னா என்ன, நம்ம பண்ணக்கூடியது ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாவே இருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த சூரியனானவர் சனி வீட்டுக்கு போயிட்டார். சனியோட வீடு சும்மா இருந்திருந்தா கூட ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. இங்க 4க்குடைய சூரியன் தான் இருந்தாலும் அது ஜென்ம பகையான ஒரு கிரகம். அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஒரு விதமான எதிர் பலனை தான் வந்து அது வெளிப்படுத்தும். சரிங்களாயா? யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. சனி 8க்கு போறாரு சிம்ம ராசிக்கு, சிம்ம ராசி அடிச்சு தொங்க விட போறாரு அப்படின்னு அஷ்டபசனியா வராது, அடிச்சு தொங்க விட போறாரு அப்படின்னு, அடிச்சு கிழிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிம்ம ராசி அப்படின்னாலே வந்துட்டு அந்த சூரியனை பார்த்துட்டு அந்த சனிக்கு அப்படி ஒரு உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ 10ஆம் பாவகத்தோட அமைப்பு இப்படித்தான் இருக்கு. இப்ப 7ல குரு நிக்கிறான். சரியா? இந்த குரு என்னென்ன வீட்டுக்கு சொந்தக்காரன்? 8 குடையவன் 11 குடையவன், கரெக்டா? 8 11 குடையவன் தானே. அவன் லாபாதிபதி 7ல தானே உட்கார்ந்து இருக்கான். அப்ப மனைவி மூலமா லாபம் வரணுமா வரக்கூடாதா? வரணும். சரியா? ஆனா ஏன் இல்லை அப்படின்னா குருவானவர் லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்துக்கு போய் நிற்கும் போது நிஷ்பலத்தில் இருப்பார். அந்த இடத்துல குருவுக்கு பலம் இல்லாம இருப்பார். அப்போ அவன் பலமா இருந்திருந்தானா உங்களுக்கு ஏதாவது கொடுத்திருந்திருப்பான். ஆனா அவன் பலமா இல்லாத காரணத்தால அவனால கொடுக்க முடியல. அவன் நிக்கக்கூடியவன் வந்துட்டு யார் அப்படின்னா 8ஆம் அதிபதி 8 குடையவன். 8 குடையவன் 7ல நிற்கும் போது அது வந்து மனைவி வழியில இருக்கக்கூடிய மனக்கசப்பை வெளிப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ அதான் 8 குடையவன் அந்த சாரத்தையும் அப்படி சேர்த்து வாங்கிக்கோங்க சார். 3 6 8 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானம். 6 8 மோசமான ஒரு அமைப்பு. எந்தெந்த இடத்துக்கெல்லாம் சாரம் கொடுத்திருக்கோ அந்தந்த இடத்தெல்லாம் பயங்கரமா குலைப்போம். அதுல நீங்க டவுட்டே ஆகவே வேண்டாம். சரியா? எந்தெந்த இடத்துக்கெல்லாம் 8 குடையவனோட சாரமோ ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா அந்தந்த அமைப்புகள்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு எதிர் விளைவத்தை ஏற்படுத்தும். சரிங்களாயா? சரி, இப்போ அதே மாதிரி வேற வேற என்ன சொல்லலாம்? மற்றபடி இந்த 11ல உட்கார்ந்து இருக்கிற செவ்வாய் லக்னத்துக்கு 7 குடையவன். ஆனா அவன் வாங்கியிருக்க சாரத்தை பாருங்க, சனி சாரத்தை வாங்கியிருக்கானா, 9 10 குடையவனோட சாரத்தை வாங்கியிருக்கான். இதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது பர்டிகுலரா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா பலன் சொல்லும் போது இது ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவகத்துல என்னென்ன கிரகம் நிக்கிதோ அந்த அந்த கிரகம் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலன் சொல்லணும். சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? இப்போ உங்க வாக்கு ஸ்தானத்தை பத்தி சொல்லணும்னா வாக்குல ராகு இருக்கு. ராகு இருந்தா இல்லாத ஒரு விஷயத்த பிரம்மாண்டப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கும். ஆனா நீங்க சொன்ன பலன் முழுமையா பழிக்கும். ஏன் அப்படின்னா செவ்வாய் சாரம் வாங்கியிருக்குல்ல, செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆமா, வாங்கின சாரம் வந்து செவ்வாய் சாரம். இந்த செவ்வாயானவர் இந்த 11வது வீட்டுல உட்கார்ந்து இருந்து இந்த 2வது வீட்டை பாக்குறாரு பாருங்க. ஆமா, 4ஆம் பார்வை. அப்ப நீங்க சொன்னா அந்த வாக்கு பழிக்கும். சரியா? உங்களால பிரம்மாண்டப்படுத்தியும் பேச முடியும். சரியா?
அதே நேரத்துல நீங்க சொல்றதும் பலிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் மேக்சிமம் வந்து கெஸ் பண்ணி சொல்றதுல 90% சக்சஸ் ஆகும். 100% நான் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. சரியா, நான் என் வாயில இருந்து சொல்லிட்டேன், அப்ப அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும், நீ கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க நம்புங்க. நடக்குமா இல்ல, எனக்கு நடக்காதா அது நீங்க எனக்கு நடக்குதோ உணர்வுபூர்வமா நம்பிக்கை இல்லையோ, இருக்கு. நான் அப்ப அதை சொல்லுவேன். நடக்குதோ இல்லையோ, என் வாயில இருந்து வந்துருச்சு, நடக்கும், பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சொல்லி பழகுங்க, கண்டிப்பா அது நடக்கும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ரைட். இப்போ இது ஒண்ணு ஓவர். இப்போ ஸ்டாருக்கு பாருங்களேன், என்னென்ன பாவகம் இயங்குதுன்னா 2, 5, 9 பாவகங்கள் இயங்கும் போது 5, 9, 1 பாவகம் இயங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். ஜோசியம் கத்துப்பாங்க, நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவாங்க, பிள்ளைங்களால நல்ல பேரு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம புத்தகத்துல இருக்கும், நீங்க திருப்பி பாருங்க. இப்ப பாருங்க, நீங்க சொன்ன அத்தனை 2, 5, 9 1ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 10ஆம் பாவகம் எல்லாமே இயங்குதா? புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அப்போ இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்துல அதீத ஈடுபாடு போகும். 9ஆம் பாவங்கள்லாம் இயங்குது. அப்ப சாருக்கு திடீர்னு ஒரு விஷயம் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல் எங்க இருந்து கிடைக்குதுன்னு சொல்லி தெரியாது, ஆனா அவங்க கிட்ட தேடி வந்துடும். வருது. Yes. வருதா? நீங்க என்ன வருது. படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நீங்க மோட்சம் போறதுக்கு உண்டான குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கன்னா, அதுக்கு ஒருத்தன் புக்கை தூக்கிட்டு வந்துருக்கான், வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஐயா, ஒரு உண்மை சொல்லட்டுமா? குரான் படிக்கணும்னு நினைச்சேன். குரான் பேஸ்புக் மூலமா ஒருத்தர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பெரிய புத்தகம், குரான் தமிழ்ல பெரிய புத்தகம். பாத்தீங்களா? காஸ்ட் வந்து 2.5 2500 புத்தகம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எனக்கு வந்துருக்கு. உங்களால வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைச்ச பொருளா தான் அது இருக்கும். ஆனா அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்ல, அதான் பிரச்சனையே. 1, 5, 9 தெய்வமே இறங்கி நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் படுறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். சரியா? இப்ப நான் நிக்கிறேன், இந்த செல்ஃப் இருக்குல்ல, இந்த செல்ஃப்ல 2, 3 ரேக்கு புக்ஸ் தான் இருக்கும். நான் இந்த மெட்டீரியல்ஸை என்னால ஸ்டடி பண்றதுக்கு ஆனா கடவுள் டைமே கொடுக்க மாட்டேன். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? சரி, ரைட், ஓகே, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே கேதர் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த விஷயத்த கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறது, ஆன்மீகம் சார்ந்த விஷயம், ஜோசியம் சார்ந்த விஷயம், இதுக்குள்ளெல்லாம் நீங்க அதிகமா போக ஆரம்பிப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி எதுவும் சொல்ல முடியுமாங்களா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் கேட்கிறேன். சரி, 7ஆம் பாவகத்துல குரு நிக்குது, அப்ப மனைவி ஸ்தானத்துல குரு நிக்குது. அப்ப வெளி தோற்றத்திற்கு அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப தன்மையான ஆளா தெரிவாங்க. சரியா? கேரக்டர் வைஸ் குணமானவங்களா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி தெரிவாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் இருப்பாங்க. செவ்வாய், ஏன்னா செவ்வாயோட கிரகம் அந்த வீட்டோட அதிபதியா வரும் பொழுது, நீங்க எப்படி ரிஷப லக்னமோ, ரிஷபத்தோட உருவம் என்ன? காளை. காளமாடு என்ன பண்ணோம், இன்விட்டு வைக்க போர் போட்டா அது வாட்டுல இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ரெண்டாவது, ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒண்ணு வந்தது அப்படின்னா அது வால் இருக்கு பாத்தீங்களா, புண்ணெல்லாம் உடம்புல இருக்கும் காளைக்கு உடம்புல. அந்த புண்ணை ஈ உட்காரும்போது அந்த வாழை வச்சு அப்படியே தட்டி விட்டுட்டு அது வாட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த ரிஷப லக்னம் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடியது அந்த ரிஷப லக்னம். ரொம்ப ஆமா, கேரக்டர் வைஸ், ஆட்டிடியூட் வைஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், வெரி குட்டா இருக்கும். இந்த ரிஷப லக்னம் ஃபேமிலியை அப்படியே இழுத்துக்கு அணைச்சு கூட்டு போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடும். முடிச்சு விட்டோம்னா சீட்டை மாத்திக்கிறோம். 1,00,000 முத்துக்குமார் சார் உங்க கூடயா இருக்கிறாரு? இல்லைங்களையா, மாரிக்குமாரா? மாரிக்குமார் சார். ஓகே. இல்ல அவரு ஒரு இடத்துல இருக்கிறார். இல்ல, என் மேலதான் தப்பு. நம்ம பேசல தெரியற 4 பேரை மட்டும் நான் இது பண்ணிட்டேன். கீழே அவர் இருக்கிறாரு, அதை மியூட் போடாம விட்டேன். சரி, ரைட், இருக்கட்டும், ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கதான் ஏன் செய்யும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. 2வது, லக்னாதிபதி யாரு? சுக்கிரன். 7 குடையவன் யாரு? செவ்வாய். ஆமா, இவங்க 2 பேருமே லாபஸ்தானத்துல சேர்ந்து இருக்கிறாங்க.
சரியா? செவ்வாய் சுக்கிரன் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு பகை கிரகமாக இருந்தால் கூட அது சேர்ந்திருக்கிற இடம் குரு வீடு, லாபஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இருக்கு. சரிங்களா? அப்படி சேர்ந்துதான் இருக்கு அப்படின்றதுனால ஒண்ணும் இல்லை. என்ன, செவ்வாய் வாங்கின சாரம் வந்து சனி சாரம். அதனால செவ்வாய் சனி சாரம் வாங்கலாமா? பகை கிரகத்தோட சாரம் தானே அது. ஆமா ரெண்டாவது இந்த வக்ரமா இருக்குல்ல, வக்ரமா இருக்கக்கூடிய சனி சனிக்கு இங்க பார்வை இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஏதாவது விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அது 4-5 தடவை ஃபேஸ் பண்ணிருக்கேன். சரி, இங்க இந்த சனி இருக்கிறாரு இல்லையா, இப்ப இந்த சனி வந்துட்டு இங்க என்ன இருப்பாரு அப்படின்னா வக்ரமா இருக்கிறாரு. கரெக்டா? வக்ரமா இருக்கக்கூடிய சனி வந்துட்டு பார்வையை பின்னோக்கி செலுத்தும். அப்ப இங்க இருக்கிற சனி இந்த முனையில இருப்பாரு. அந்த முனையில இருந்து இங்க இருந்து பார்த்தாருன்னா இந்த செவ்வாயும் இந்த சனியும் பார்வை ஏற்படும். கட்டம்னு பார்க்காம அது நிக்கிற டிகிரியில இருந்து கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் சனி பார்வையில இருக்கும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அப்ப இந்த செவ்வாய் சனி பார்வை பற்றுச்சு அப்படின்னா அந்த சனியோட பார்வை இந்த செவ்வாய் மேல படுறதுனாலதான் ஒரு மன ரீதியா வந்துட்டு பாதிக்கப்படலாம், குழப்பம் அடையலாம், கோபம் அடையலாம், அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். இது அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்கல, உங்க ஜாதகத்தை மட்டும் வச்சு சொல்றேன். உங்களுக்கு மனைவி ஆகக்கூடியவங்க யார சொல்ற அத்தனை உண்மை. இந்த கரெக்டா பார்க்கணும். என் மேல பகை. இது ஏன் அப்படின்னா இந்த சனி அப்படின்ற கிரகம் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், வக்ரமா தானே இருக்கு. இதை ஒரு கட்டம் முன்னாடி கூட வச்சு பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். பின்னோக்கிதான் செய்யும், செயல்படும். அப்படின்னா இங்க வச்சு பாருங்க, இந்த சனி இங்க இருந்து லக்னத்தை பாக்குது. சரியா? சனி அதே மாதிரி சுக்கிரன் இங்க வக்ரமா இருக்கிறதுனால முன்கட்டத்துல வச்சு பார்க்க, இங்க இருந்து இந்த பாவகத்தை பார்க்கும். உங்களுக்கு 3ஆம் பாவகத்தை பார்க்கும், 7ஆம் பாவகத்தை பார்க்கும், 7, 10ஆம் பாவகத்தை பார்க்கும். சனியோட பார்வை உங்க கேதுவுக்கு இருக்கு. சரியா? இங்க இருந்து இப்படி பாக்குது அப்படின்னு வச்சு பாருங்க. சுக்கிரன் சனி பார்வை இருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதனால உங்க பாக்கெட்டுக்குள்ள காசு வந்து போகும், வந்து போகும், வந்து போகும், வந்து போகும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். தங்க விஷயம் தங்க 5000 ரூபாய் வருது அப்படின்னா அதுக்கு அப்படியே செலவு போயிடும். எல்லா பேருக்கும் நிலைமை அப்படிதான் சார் இருக்கு. இப்போ கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஆகுது, ஒரு சேவிங்ஸ் கூட இது வரைக்கும் நான் பண்ணல. 17 இயர்ஸ் வேண்டாம் சார், அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க சார். கல்யாணம் முடிச்ச எல்லா குடும்பத்தோனோட நிலைமையும் இதுதான் சார், வழி இல்லை. சரிங்களா? நம்ம என்ன செய்ய, வயிற்றுச்சலாதான் இருக்கு. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட கேரியர் வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட கேரியரே வேற. என்னன்னு கேளுங்க, உங்களுக்கு ரிஷப லக்னம் கரெக்டா? என்னோட லக்னம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 7ல சுக்கிரன் பலமா இருக்கான். சரியா? அப்போ 12 குடையவன் 7ல இருக்கிறான்னு எடுக்கலாம்ல. 12 குடையவனும் சுக்கிரன் தானே? ஆமா ஆமா. அவ 7ல பலமா இருக்கிறான்னு எடுக்கலாமா? அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு 7ஆம் பாவம் இயங்குமோ அப்பங்கெல்லாம் அவங்க பொண்டாட்டி வந்து நிறைய சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இப்ப எனக்கு வந்துட்டு விருச்சிக லக்னம், லக்னத்துக்கு 7ல சுக்கிரன் நிக்கான். சுக்கிரன் வந்து இந்த லக்னத்துக்கு 12 குடையவன், அவ 7ல போய் பலமா நிக்கான். சரியா? சரி, நிக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்ப இவன் இயங்கும் போது இந்த 12 குடை அதிபதி தானே அவன், 7 குடையவன் தான். அதே நேரத்துல 12ஆம் அதிபதியும் வாங்கியிருக்கான்ல. அப்போ 2 வேலையை செய்வான். 7 குடைய வேலையும் செய்வான், 12 குடைய வேலையும் செய்வான். கரெக்டா? 7ல சுக்கிரன். இனிமையான மனைவி, ஏயா என்னையா பண்றீங்க, நான் உங்ககிட்ட நான் பேசலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பேன். கேட்டா, இல்ல தம்பிக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த கிளாஸ்ல இந்த ஃபீஸ் கேட்கலான்னு பார்க்கேன், மாசத்துக்கு 6000 ரூபாய் ஃபீஸ் சொல்றாங்க, கட்டிருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி அப்புறம் அப்படின்னா அந்த தெரப்பின்னு ஒண்ணு போறோம், அதுக்கு 300 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்ப 400 ரூபாய் கேட்காங்க. மாசத்துக்கு ஒரு 20 நாள் ஆகும், அதுக்கு ஒரு 8000 ரூபாய் ஆகும் அப்படின்னு. சரியா? புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை இருக்கு, என்னை தொந்தரவு பண்ணாத, போனை வச்சு போயிரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். எத்தனை வயசு பையனுக்கு? 2 வயசு 3 மாசம் ஆகிற குழந்தைக்கு மாசம் 15,000 ரூபாய் செலவு பண்ணணும்னா நான் வந்துட்டு கொள்ளதான் அடிக்க போனோம் அப்படின்னு. புரியுது நான் உங்களுக்கு சொல்றது? எல்லா பேரோட நிலைமையும் அதுதான். அதனால வந்துட்டு அதெல்லாம் பெருசா கன்சிடர் பண்ண வேண்டாம். அது நமக்கு என்ன பிராப்தமோ அதான் சார் நடக்கும். அவங்கள சொல்லி நம்ம என்ன பண்ண, நம்ம கட்டத்துக்கு அது அமைப்பு, அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பான
நம்ம கட்டத்துக்கு அது அமைப்பு, அதுக்கு ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ரைட். இப்போ 7வது பாவகம் இப்ப என்னோட ஜாதகத்துல எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா இன்னும் பக்காவா பலன் வரும், பயங்கரமா பலன். நான் வெளிப்படையா எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லுவேன். இப்போ உங்களோட ஜாதகன்றதுனால நிறைய கொஞ்சம் பார்த்து 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 அப்படி மெல்ல சொல்ல வேண்டியதா, சரியா? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, சொல்லுங்க. இந்த செவ்வாயே சனி பார்த்திருக்கான். அப்ப நீங்க வந்து என்ன வழிபாடு பண்ணணும்னா சுப்பிரமணியர் வழிபாடு. முருகன் இருக்காருல்ல, ஆமா. முருகன் வழிபாடு அது வந்து தொடர்ச்சியா எடுக்கணும். என்ன அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நல்லது. நீங்க வந்துட்டு பாதாள செம்பு முருகன் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் பக்கத்துல ஏதோ ஒரு தெய்வம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு போயிட்டு வர்ற வாய்ப்பு கிடைச்சா எடுங்க. ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்துச்சு அப்படின்னா சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? சுப்பிரமணிய வழிபாடு ஒவ்வொரு வருஷம் பாத யாத்திரை போவேன். திருச்செந்தூருக்கு ஒவ்வொரு வருஷம் பாத யாத்திரை போவேன். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் போறீங்க. திருச்செந்தூர் முருகனை குறிக்கக்கூடிய கிரகம் எது, என்ன பாவகம் சொல்லுங்க பாப்போம்? குரு. அப்ப நீங்க 8ஆம் பாவகத்தையும் 11ஆம் பாவகத்தையும் தான் இயக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் சார், சரியா? மேசத்தை இயக்கணும்னா பழனி, சரியா சார்? குருவை இயக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர். அப்போ ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒரு கோவில் இருக்கு. அப்ப அதுக்குண்டான தெய்வம் என்னன்னு பார்த்துட்டு அந்த பாவகத்தை இயக்கணும் அப்படின்னா அது வந்து சரியா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கு. இந்த 7ஆம் பாவகத்தை இயக்காம வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையே வராது. இதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த 7ஆம் பாவகத்தை இயக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து செய்ய முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கு ரிசல்ட் வரும், நல்ல ரிசல்ட் வரும். சரி, வேற இந்த மாதிரிதான் நமக்கு பலன் வந்து நம்ம எடுத்து பழகணும், சரிங்களா? வேற ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன். 7ல குரு தனிச்சிருக்காருல, இயக்காம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணணும்? 7வது பாவகம் இயங்காம என்ன பண்ணணும்? அது நான் பிறகு சொல்றேன். சார் 7ல குரு இருக்காருல, தனிச்சிருக்காருல சார், குரு தனிச்சு 7ல இருக்காரு. சார்ந்த விஷயங்கள்லாம் என்னென்னவோ அதெல்லாம் இயக்காம இருக்கணும். அதெல்லாம் இயக்காம இருந்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவகம் அமைதியா சைலண்டா போயிடும். கேளுங்க, தெளிவா கேளுங்க. சந்திரன் சுக்கிரன் 7ல இருக்கு சார், அதை இயக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? இப்ப அதாவது 7ஆம் பாவகம் எதை பத்தி எல்லாம் பேச சொல்லுங்க பாப்போம். திருமணத்தை பத்தி பேசுங்க. சரி, திருமணம், கணவன் கலத்திரத்தை பத்தி பேசுமா? ஆமாண்ணே, கலத்திரம். ரைட்டு, கலத்திரத்தை பத்தி பேசும். வேற நண்பர்களை பத்தி பேசுமா? கூட்டாளி, கூட்டு வியாபாரம், கூட்டு வியாபாரம், சிற்றின்பம், தாம்பத்தியம், இதெல்லாம் பத்தி பேசுமா? இது எல்லாத்தையும் நிப்பாட்டிடணும். இத பூரா நிப்பாட்டினா அவ்வளவுதான். இத ஃபுல்லாத்தையும் நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு அந்த பாவகம் இயங்காது. சரியா? இவ்வளவு எப்படி சார் நிப்பாட்ட முடியும்? இல்ல, எனக்கு பாருங்க, எனக்கு விருச்சிக லக்னம் 7ல சுக்கிரன் இருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன். 12 குடைய விரையாதிபதி 7ல. நான் வந்துட்டு என் குருநாதர் ஒருத்தர்கிட்ட கேட்கேன், காசு ரொம்ப செலவாகுது, என்ன பண்ணனே தெரியல. 12 குடைய எங்கடா உட்காந்துருக்கான் அப்படின்னா 7ல. 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுலையுமே தலைய விடாதா அப்படின்ட்டாரு. அப்ப நான் ஒண்ணு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒய்ஃபு எல்லாத்தையும் பசங்க எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க, அவ்வளவுதான். காசு செலவாகிறது டோட்டலா நின்று போச்சு. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அந்த பாவகம் இயங்கும் போதுதான் அதுல இருக்கிற கிரகத்துக்கு வேலையே. அந்த பாவகமே இயங்கல அப்படின்னா அதுக்கு வேலையே கிடையாது. நான் வந்துட்டு கல்யாணம் முடிக்கும் போது ஒரு 30 வயசு ஆகி போச்சு. 30 வயசு வரைய செலவுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பேன். எல்லாமே வரவுதான். ஆனா இப்போ மிச்சமே வந்துட்டு காசை கண்ணாலேயே பார்க்கவே முடியாது, எல்லாமே செலவுதான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அப்போ அந்த பாவகத்தை, அது சம்பந்தப்பட்ட பாவகத்தை நம்ம இயக்காம வச்சிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிளிக் ஆகும். அதே மாதிரி அந்த பாவகத்தை இயக்கணும் அப்படின்னா அது சார்ந்த வேலைகளை நம்ம செய்யணும். அதனாலதான் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அப்படின்றாங்க. ஏன்னா உங்க பூர்வீக புண்ணியம் எல்லாம் 5ஆம் பாவத்துல இருக்கும். சரியா? புரியுதா? ஆமா சார். 2ஆம் பாவகத்தை இயக்கினா பணம் வரும். 2ஆம் பாவகம்னா என்ன? சாப்பாடு, நல்ல ருசியான சாப்பாடு, தனம், வாக்கு, தனம், குடும்பம், செல்வம், இப்படிலாம் சொல்லலாமா? அப்ப 2ஆம் பாவகத்தை இயக்கணும். 2ஆம் பாவத்தை இயக்கணுங்க அப்படின்னா காசு வரும். சரியா? எந்தெந்த பாவகத்தை இயக்குறீங்களோ
அந்தந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகும். சார் 9ஆம் பாவகம்ன்றது உபாசனை பண்ணக்கூடிய தெய்வம். அப்ப அந்த தெய்வ வழிபாடு எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா 9ஆம் பாவகம் இயங்க ஆரம்பிச்சிடும். ஆன்மீகம், ஜோதிடம், கோவில், கரை இப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். சார் சார் ஒரே ஒரு சந்தேகம் சார். இப்போ சொல்லுங்க. மேசத்துக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல சார், பழனி போகணும்னு சொன்னீங்கல்ல சார். ஆமா, ஆமா சொல்லுங்க. அதே மாதிரி ரிஷபத்துக்கு என்ன கோயில், மிதுனத்துக்கு என்ன கோயில், அந்த மாதிரி சொல்ல முடியுமா சார்? 12 கட்டத்துக்கு 12 கட்டத்துக்கு எனக்கு தெரியாது. சரியா, வேற வேணா பார்த்து சொல்றேன். ம். ம். கடகம் வந்து கடல் சார்ந்த பகுதி அப்படின்றதுனால கடல் பக்கத்துல இருக்கிற கோவில், கடல் பக்கத்துல இருக்கிற அம்பாள் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். கடகத்துக்கும் திருச்செந்தூர் போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, அதாவது மேஷம் அப்படின்றது மலை சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அப்ப மலை மேல் இருக்கக்கூடிய முருகன், செவ்வாய்னா முருகன் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப ரிஷபம் அப்படின்றது சுக்கிரனோட கோவில். எதுனாலும் சுக்கிரன்னா யாரு? சுக்கிரனுக்கு அம்பாள் வழிபாடு எதுனாலும் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா கிளியரா வேணும்னா நான் பார்த்து கூட நான் சொல்றேன். ஓகே சார். சரியா, மேக்சிமம் இந்த பிரச்சனை எனக்கு அதிகமா தெரிஞ்சது இந்த மேஷத்துல இருக்கிற செவ்வாய்க்கும் இந்த திருச்சிகத்துல இருக்கிறது. அதுவும் எனக்கு வந்து லக்னாதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால இந்த விஷயம் நான் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, அந்த செவ்வாய் சனி பார்வை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்படுத்தணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். சரியா, சரி சார். செவ்வாயை சனி பார்த்துருச்சு அப்படின்னா அந்த செவ்வாய் கொஞ்சம் திமிரிக்கிட்டே தான் இருக்கும். சனியோட பார்வை அந்த செவ்வாய் மேல படுறதுனால அந்த செவ்வாய் சைக்கலாஜிக்கலா ஏதாவது ஒரு இதுலதான் இருக்கும். உங்களுக்கு அப்ப தூக்கமுமே பாதிக்கப்பட்டு தானே சார் இருக்கணும்? தூக்கம் சரியா வராதியா? தூக்கம் சரியா 12 வராது. குடையவன் செவ்வாய் சுபகிரகம் சுக்கிரனோட சேர்ந்திருந்தாலும் அவன் வந்து சனியோட பார்வை பட்டுருச்சு. அதனாலதான் சார் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சரியா, சரிங்களா? அதனால வந்துட்டு ஆமா அவ்வளவு முடிஞ்சிருச்சு. கிளாஸ் 8 ஆயிடுச்சுல. ரைட், ஓகே ஓகே. சரி சார், வேற ஏதாவது டவுட்? கிளாஸ் ஓகேவா? பரவாயில்லையா? ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டைம் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிளாஸ் டேட்ல. அண்ணே இந்த மாதிரி எங்க மருமவா அண்ணே எங்க மருமகளை பாருங்க. சரி எங்க மருமகளை பாருங்க, அழகா இருக்குடா. சரிங்கண்ணா சரி. எனக்கு பார்த்தீங்களா காதுல பிடிச்சிட்டா விளையாடுறா. சரி சரிங்கண்ணா, ஓகேண்ணா. வேற ஏதாவது கிளாஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இருக்காங்க, நான் ரிலீவ் ஆயிக்கிறேன். கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, கேரியன் சார், கேரியன். மாமா கூட மாமா சொல்லு. ஒரு நிமிஷம் புரியா, ஒரு நிமிஷம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பாவகம் எல்லாம் இங்குதோ இந்த பாவகத்துக்கு மேல என்ன கிரகம் இருக்கோ அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிளைண்ட் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2ஆம் பாவகத்துல ராகு நிக்கி 2ஆம் பாவம் இயங்குது அப்படின்னா அதை பத்தி பேசுங்க, கரெக்ட் ஆகும். 7ஆம் பாவகத்துல குரு நிக்கி குருவை பத்தி பேசுங்க, கரெக்ட் ஆகும். சரியா, 8ஆம் பாவகத்துல கேது இருக்கு அப்படின்னா அதை பத்தி பேசுங்க, கிளிக் ஆகும். சரியா, 9, 10 என்ன பாவகம் சாருக்கு வந்து ஓரலா எல்லாமே இயங்குது. ஆனா எல்லா பேத்துக்கும் இப்படி இருக்காது. பர்டிகுலர் ஒரு சில பார்ட் மட்டும்தான் இயங்கும். சரியா, இப்ப இந்த செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் இருக்குல்ல, இந்த பாவகம் செவ்வாய் சுக்கிரன் இணைவு வந்து உங்களுக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்ப இந்த 2 கிரகமும் சேர்ந்து இணைஞ்சு செயல்படும் போது அது ஒரு விதமான பலனை வெளிப்படுத்தும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? புரியலையா? புரியுது சார். ஏன்னா எல்லாத்தையும் வந்துட்டு ஓப்பனா சொல்ல முடியாது. அதனால வந்து சூட்சமும் சொல்றேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரியா, அதே மாதிரி வேற ஏதாவது கேளுங்க சார். ஒரு நிமிஷம் சார். சார் சீதாமா சொல்லுங்க. சீதாமா முடிஞ்ச உடனே யூடியூப்ல போட்டு விடுங்கண்ணே இத. கண்டிப்பா. நீங்க இன்னைக்கு வரலையோ? வந்தேன், கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். சரி, ரைட், ஓகே, கண்டிப்பா போட்டு விடுறேன். சரி சார், பாத்துக்கிட்டு சார். ஓகே 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 சீதாமா. வேற ஏதாவது டவுட் வேற எதுனாலும் கேளுங்க. கிளாஸ் ஓவரா? கிளாஸ் எல்லாம் ஓவர். நீங்க ஒரு நிமிஷம்